வந்து அங்கிள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அங்கிள்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அது வந்து ஒரு உறவு முறை தானே. அப்படி இருக்கும்போது அங்கிள்னு சொன்னதுக்கு இப்படியெல்லாம் இவங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அங்கிள்ங்கிறது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்த பிஸ்கட் பிஸ்மி அம்மாவை தான் புழக்க போகிறோம். அது என்ன பிஸ்கட் பிஸ்மி அம்மா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியிலும், இந்த வலைப்பேச்சுன்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. அவருக்கு பிஸ்கட் பிஸ்மி, அப்புறம் மோதிரம் பிஸ்மி, கோல்டு காயின் பிஸ்மி அப்படின்னு சொல்லி பல அவதாரங்கள் கொண்டவர் தான். இப்படி அவதாரம் கொண்ட ஒருத்தர் சரத்குமாரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, சரத்குமாரை அறிந்தவர்களுக்கு அவர் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், சரத்குமார் பார்த்திங்கன்னா நேரத்துக்கு ஏற்றாற்போல் ஆளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்தையும் கொள்கையையும் மாற்றிக்கிற ஒரு மனிதர். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ இவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, ஏதெல்லாம் சொல்லியிருக்காரு, விஜய் எப்படிலாம் களி ஊற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பிஸ்கட் பிஸ்மி மாமாவை பதிவில் புழக்க போகிறோம். என்னை தான் அன்பே மறந்தாயோ. ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் வந்து கடுமையாக இது வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வாரன்னு சொல்கிற நேரத்தில் ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் வந்து கடுமையாக எதிர்க்கிறேன். அதே நேரம் நாம் ஏற்கனவே சொல்கிறது தான், நடிகர்கள் நாடாளக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதனால் அவருடைய அரசியல் வருகை வந்து நம்ம தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் நம்ம பிஸ்கட் பிஸ்மி பேசினது இதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல, அடுத்த பிஸ்கட் வரலங்கிறதுக்காக தம்பி என்னண்ணே பிஸ்கட் தீர்ந்து போச்சுண்ணே மாதிரி ஐயா வந்து என்ன பேசியிருக்காருன்னு கேட்குறீங்களா? அதே நேரம் விஜய் இன்றைக்கு அரசியல் வருவதற்கான தேவை இங்கே எதுவுமே இல்லை தமிழ்நாட்டில். இங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது, விஜய் வந்து தான் அதை நிரப்பணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அதே நேரம் அவருக்கு ஏதோ ஒரு அவசியம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்வியாகவும் இருக்குது. ஐயா அப்போவே கண்டுபிடிச்சிங்கன்னா, அவர் சினிமாவில் இருந்திருக்காருல, அவர் தெரியும்ல விஜயை பற்றி. பிஸ்கட்டு போட்டால் விஜய் பிஸ்கட்டு போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி வாலாட்டுவார், பிஸ்கட்டு போட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குலைப்பார். மோதிரம் கொடுக்கணும், கோல்டு காயின் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த பிஸ்மி. இந்த மாமா விஜய் அரசியல் வர்றதுக்கான தேவைகள் வந்து எங்கேயுமே இல்லை. ஆனால் அதுக்கான காரணம் என்ன, அந்த எண்ணெயை தான் அவர் தேடிக்கிட்டு இருக்காரு இந்த அண்ணன். நான் வெண்ணெய் சொல்லுங்க நினச்சிங்க, வயசில் மூப்புங்க, அது எப்படிங்க சொல்லுவேன் வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவானா? நான் பிஸ்மியை போயிட்டு பிஸ்மி வெண்ணெய் சொல்ல முடியுமா? பிஸ்மி அண்ணன் அப்படிதான். இப்போ இவர் மாற்றி மாற்றி பேசினதை லைட்டாக பார்த்துட்டு வந்துடுமா? அந்த மாதிரி இன்றைக்கு விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது. அது வந்து ஓட்டா மாறுமாங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வி. ஆனால் பல சர்வேக்கள் விஜய்க்கு வந்து ஒரு 27-28% வாக்குகள் கிடைக்குங்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் உண்மையானால் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பிஸ்கட் வந்துருச்சு. பிஸ்கட் வந்ததுனால இப்படி பேசினது. இப்போ பிஸ்கட் வராதப்போ ஒன்று பேசியிருப்பார் பார்க்குறீங்களா? விஜயினுடைய அறியாமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்று விஜயினுடைய அறியாமை, அல்லது விஜயை இயக்குகிற விஜய்க்கு அறிவுரை கூறுகிற அந்த ராஜகுருவுடைய அறியாமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் 6,20,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில லட்சங்கள் கூட இருக்காது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புதிய வாக்காளர்களை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. லட்சங்கள் கூட இருக்காது, அவ்வளோதான். விஜய் ரசிகர்களே கம்மி. ஆனால் அப்போ என்ன சொன்னார், கருத்து கணிப்பில் 27% வருது. யாரா கருத்து கணிப்பு எடுக்கிறா? உன்ன மாதிரி பிஸ்கட் போட்டு வாலாட்டினா கோல்டு காயின் கொடுத்தா பேசக்கூடியவங்க பேசுவாங்க. வேற யாரு பேசுவா? விஜய் காண்டி ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஏன்னா இப்போ வந்து ஒரு ஐடி ரைடுக்கே அடங்கி போனவர் தான் விஜய். இவர் வந்து தேர்தல் காலத்துக்கு வந்து பாஜக வந்து வீரியமோடு எப்படி எதிர்க்க முடியும்? கேட்டிங்களா? யார் சொன்னது? பிஸ்கட் பிஸ்மி சொன்னது. ஆனால் அதே பிஸ்கட் பிஸ்மி பிஸ்கட் வந்த பிறகு எப்படி பேசுறீங்க கேட்குறீங்களா? நான் காட்டுறேன், ஆதாரத்தோடு காட்டுறேன். அதாவது நண்பர்களே, இதை சொல்லிட்டுக்கு அப்புறம் வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நீங்கள் ஒரு கருத்து ஒரு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்துக்கு எதிர்கருத்தா நம்ம பேசலாம். இப்போ வந்து விஜய் சொல்கிறாங்கன்னா விஜயோட கருத்துக்கு எதிர்கருத்தை நான் எடுத்து பேசுவேன். அப்படி தப்புங்க, இப்படி தப்புங்க சொல்லலாம். ஆனால் நம்ம பிஸ்மிக்கு வந்து கண்டென்ட்டை தேடவே வேண்டாம், அவரே அதுக்கு எதிர்கருத்து சொல்லியிருப்பார். புரியுதுங்களா? நம்ம சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி அவரே
அதுக்கு அகேன்ஸ்டாகவே பேசியிருப்பார். அப்படி ஒரு வீடியோ ஒன்று கிடச்சிருக்கு, பாருங்க. இன்றைக்கு எல்லாருமே முழுக்க 100% வந்து அக்கௌண்டபிளாக தான் பணம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜயை எதை வைத்தும் அவரை மிரட்ட முடியாது, எதை வைத்தும் அவரை வளைக்க முடியாது. அதனால தான் அவருடைய கொள்கையில் ரொம்ப உறுதிக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அடிப்படையில் தான் அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. அதனால நிச்சயமாக அமித்ஷா இல்லை, அவங்க தாத்தா நினைச்சாலும் விஜயை வந்து எந்த காலத்திலும் மிரட்ட முடியாது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. என்னடா அமித்ஷா தாத்தா வந்தாலும் மிரட்ட முடியாதா? பிஸ்கட் வந்துட்டு பிஸ்மிக்கி, அவ்வளோதான், வேற ஒரு காரணமும் கிடையாது. விஜய் திமுகவினரும் சரி மற்றவர்களும் சரி விஜயை வந்து கடுமையாக விமர்சனம் செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு முதலமைச்சர் அங்கிள்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை. அப்படி காரணமாக இருந்தால் திமுக காரன் மட்டும்தானே விஜய் விமர்சனம் பண்ணணும். என்னத்துக்கு நாம் தமிழர் காரணம் அதை வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்னன்னா விஜயினுடைய வருகை பல அரசியல் கட்சிகளுடைய வயிற்றில் புளியை கரைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே விஜய்க்கு கூடிய கூட்டம் திமுக உட்பட நாம் தமிழர் கட்சி உட்பட பல கட்சிக்காரங்களை ஒரு கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு. அப்போ நமக்கு இது நாள் வரை கிடைத்த வாக்குகளை எல்லாம் இவர் பறிச்சுட்டு போகிறாருங்கிற அந்த பயம்தான். முக்கியமாக நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த தேர்தலில் ஒரு 36 லட்சம் வாக்குகள் கிடைச்சிது. ஆனால் நீங்கள் பாருங்கள், வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 5 லட்சம் வாக்குகள் கிடைத்தாலே அதிகம்தான். அப்போ 30 லட்சம் வாக்குகளை விஜய் பிடுங்க போகிறார் அப்படிங்கிற அந்த ஆற்றாமையும் சேர்ந்து தான் இன்னைக்கு விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை விமர்சிக்கிறத பார்க்க முடியும். இது இப்போ பேசினது, ஆனால் அன்னைக்கு பேசுறதை பார்த்துருந்தீங்களா? இவர்களுடைய அரசியல் புரிதல்ங்கிறது அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம், நீங்க கேட்டீங்க சீமான் கிட்டே இருந்து இந்த இளைஞர்களை மீட்கணும்னா இல்ல இந்த நடிகர்கிட்ட இருந்து மீட்கணுங்கிறத என்னுடைய வாதம். என்னன்னா, உங்க படத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் டிக்கெட் வச்சு உங்களை உயிரா நினைக்கிற கடவுளா நினைக்கிற ரசிகன் கிட்ட இருந்து காசை புடுங்குறாங்க. அதை வந்து உங்களால தடுத்து நிறுத்த முடியல. நீங்க வந்து நாட்டுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி இந்த மக்களுக்கு வந்து ஒரு இன வெறுப்பை தூண்டுறாரு. அதெல்லாம் கிடையாது. என்னன்னா சீமானுடைய வளர்ச்சி வந்து யாருக்கெல்லாம் அச்சத்தை கொடுக்குதோ அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு தான் இன வெறுப்பை தூண்டுகிறார். நான் கேட்கிறேன், அவர் இன வெறுப்பை தானே தூண்டுறாரு, அப்புறம் எப்படிங்க 30 லட்சம் பேர் அவருக்கு ஓட்டு போடுறாங்க? 30 லட்சம் பேர் முட்டா பயலுங்களா? அவருக்கு வாக்களிச்சவங்களா முட்டாள்களா? இன்னும் யாரும் படிச்சவங்களே கிடையாது. இந்த இவர் மருத்துவர் விஜய்க்கும் ரஜினிக்கும் கமலுக்கும் ஓட்டு போடுறவங்க. சீமான் பேசுவது அரசியல் சார். இவர்கள் பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிறார்கள். இதற்கு கமலஹாசனும் விதிவிலக்கு இல்லை, விஜயும் விதிவிலக்காக இருக்க போவதில்லை. அதுதான் உண்மை. கண்டென்ட்டுக்கு நீங்க அலையே கூடாது. அவரோட வீடியோவை நீங்க எடுத்து போட்டு என்னடா பாக்குற துப்புறானேனா ஒன்று முடி யாரும் திப்பிடக்கூடாதுல, அதனால அவரே துப்பிக்கிடுவாரு. இங்க சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, மக்களுடைய தலையாய பிரச்சனை என்ன, எதெல்லாம் தீர்க்கப்படணும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இவங்களுக்கு நிச்சயமா இருக்காது. ரொம்ப உண்மையை சொல்ல போனா அரிசி கிலோ எவ்வளவுன்னு கூட அவங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. விஜய்க்கு அரசியலே தெரியாது, விஜய்க்கு நடப்பரசியல் என்னன்னே புரியாது. இன்னும் சொல்ல போனா இந்த டைலாக் இங்கே கட்ட மாதிரி இருக்குங்களா, நம்ம அண்ணன் கார்த்திகை டைலாக் தான். இன்னும் சொல்ல போனா அரிசி விலை என்னன்னே தெரியாது அப்படின்னு ஐயா பிஸ்பி வந்து பேசுறாப்புல. எப்போ பிஸ்கட்டுக்கு முன் ஐடி காரனோ இடி காரனோ வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான காரணங்களுக்காகத்தான் இவங்கெல்லாம் அரசியல். விஜய் அரசியலுக்கு வந்தாலும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிரஞ்சீவி கமலஹாசனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படுமே தவிர இவர்களுக்கெல்லாம் அரசியலில் நிச்சயமா வெற்றி கிடைக்காது. அதுக்கு எம்ஜிஆருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, எனக்கும் போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வர்றாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதல்வரானது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துயரம். ஆனால் அந்த உண்மை வந்து இங்கே உள்ள யாருக்குமே தெரியல. இவங்க பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரே காரணம் தான் என்னன்னா, இவர்கள் திரையில் காட்டுவது பொய் முகம், ஒரு முகமூடி, ஒரு மாஸ்க்கு. அதையே தன்னுடைய நிஜ முகமாக இந்த அப்பாவி மக்களை நம்ப வைத்து அரசியலுக்கு வந்து ஆட்சி கட்டில் அமரணும்னு இந்த நடிகர்கள் ஆசைப்படுறாங்க. இவர்களை நினைச்சலாம் பார்த்தீங்கன்னா கவலையாக இருக்குது. இவர்கள்லாம் எதிர்காலத்தில் எப்படி வருவாங்க, இவர்களால் நிறைந்த சமூகம் வந்து எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. முடியாது. ஏன்னா மக்கள்ங்கிறதுல இந்த சினிமா நடிகனுக்கு
விசில் அடிக்கிற ரசிகன்கிறவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான். அதனால் நம்ம ரசிகன் அப்படின்னு தான் குறிப்பிடணும். ஏன்னா பெருவாரியான மக்கள் வந்து இந்த மாதிரியான ஈனச் செயல்களில் ஈடுபடுவதில்லை. அது ரொம்ப முக்கியம். எப்படி பேசியிருக்க பார்த்தீங்களா? ஈன செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. இதெல்லாம் பிஸ்கட்டுக்கு வர்றதுக்கு முன்னக்கூட்டி பேசினது நம்ம பிஸ்கட்டு பிஸ்மி. எப்படி பேசியிருக்காரு? நோரிக்கிடுவார். சவுக்கு தங்களுக்கு டப் கொடுப்பாரு. சினிமா பாதி ப்ரொடியூசரை அழிச்சவர். சினிமாவுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வலை பேச்சுன்னு சொல்லி குப்பை பேச்சை உட்காந்துக்கிட்டு, அது பேரே பொய் பேச்சு. 3 பேர் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாது. ஜெயலலிதா படத்தோடைய கதை இப்படி தான் இருக்கும், வலிமை படத்தோடைய கதை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒன்று எனக்கு இவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? ரொம்ப பிடிச்சது, கூச்சம் பட மாட்டாங்க பொய் சொல்கிறதுக்கு. திரும்பி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க மானம் கட்டவங்க. இப்படி பேசிட்டு இந்த பிஸ்மி மாமா வந்து சரத்குமாரை வந்து கேட்குறாரு. சரத்குமாரை அறிந்தவர்களுக்கு அவர் எப்பேற்பட்ட சந்தர்ப்பவாதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், சரத்குமார் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு ஏற்றாற்போல் ஆளுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்தையும் கொள்கையையும் மாத்திக்கிற ஒரு மனிதர். பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு. கம்பி மொத்தம் சூப்பரா இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. என்ன மாமா என்ன இது? இப்படிதான் பேசுவியா நீ வந்து? அப்படி எனக்கு கேட்க தோணுங்களா? ஆமாம், அங்கிளுங்கிறது வந்து கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, அது நாகரிகமான வார்த்தை. அங்கிள் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அங்கிள்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை இல்லை. அது வந்து நான் அங்கிள், நான் மாமான்னு சொல்லல, அங்கிள்னு சொல்லுதேன். என்ன அங்கிள்? என்ன அங்கிள்? நியாயமா இது வந்து? இது என்ன பழக்கம்? முதல்ல என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் அது? மாத்தி விஜயை போட்டு அடிச்ச முதல்ல இவர் தான். அரசியல் வந்ததிலிருந்து எல்லாருக்கும் சாக்காவா இருந்துச்சு. யாருக்கு? அணில் குஞ்சுகளுக்கெல்லாம். ஹேய், நேற்று வரைக்கும் இங்கிட்ட வாழாட்டிட்டு நடந்த, இன்னைக்கு நான் திடீர்னு தளபதி எடுத்து அடிக்கிற அப்படி மாதிரி அவங்களும் மிரண்டுட்டாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 கோடி வேலை செய்கிறது. யாருக்கு 100 கோடி? இவர் 100 கோடி, இவர் நம்பி 100 கோடி யார் கொடுப்பா? யார்? இவர் யாரும் சூச்சகமாக சொல்கிறாராம்மா. ஆனால் உண்மையே ரூபா வாங்கி காசு வாங்கி ஈனப்பழம் பொழைக்கிறதுல சவுக்கு சக்கு டப் கொடுக்காருங்க பிஸ்மி மாமா. அன்கிள் அவரை சாதாரண யாரும் இடம் போடாதீங்க. அவர் சாதாரண ஆளும் கிடையாது. ஈரோகத்தில் இப்படி வண்டி ஓட்டி இப்படியும் போய் இப்படியாக்கம் போய் இப்படியும் போய் நேராக வரவனை முட்டக்கூடிய ஒரே திறமை பிஸ்மி அன்கிளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவருக்கும் சலிக்காதவர் தான் அந்தனா ஒருத்தர் இருப்பாரு. அநேகமா அடுத்த பதிவு அந்த அந்தனுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது, கண்டிப்பா வீடியோ போடணும். அந்த பிஸ்கட்டையும் அந்த அவர் பேர் பழமொழிலாம் சொல்லுவாரா, நாம ஒரு பேர் வச்சிருந்தோம் அவருக்கு, நான் வர மாட்டேங்குது திடீர்னு. அந்த அந்த மனிதருக்கும் அந்த புனிதருக்கும் வீடியோ போடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. இது கொஞ்சம் சும்மா ட்ரெய்லர் தான். பிஸ்மி அன்கிள் வச்சு நம்ம எடுத்து வீடியோ போட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னைக்கு முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். பிஸ்மி அன்கிள் அப்படி வாய் வச்சிருப்பாரு. ஆனால் கொஞ்சம் வச்ச வாயை மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. மானவங்க வாய்ப்புள்ளவங்க பிஸ்மி அன்கிளுடைய இந்த வாய்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க. அடுத்து ஒரு பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஒரு டாபிக்கும் கொடுத்துருக்கேன், அது வேணுமா வேண்டாமாங்கிறத பதிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.